அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் முருகேசன் பேசுகிறேன். தமிழகத்தினுடைய அரசியல் நிலைகளை அவ்வப்போது சாமானிய மக்களினுடைய பயணங்களோடு இணைத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பற்றிய சூழ்நிலைகள் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத பற்றி தொடர்ந்து நம்ம கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கோம். திமுக கூட்டணி நிலை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தொடர்ந்து நாங்கள் கிட்ட 10 ஆண்டு காலமாக கூட்டணியை சிதறாமல் அப்படியே வச்சுருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதனால் நிச்சயமாக இந்த 2026 திமுக கூட்டணி ஜெயிச்சிருங்கிற ஒரு மிதப்போடு இருக்காங்க. நிச்சயமாக அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே இல்லை அப்படிங்கிறது தான் வாக்கு எண்ணிக்கையும் சரி, வாக்குகளுடைய வங்கி கணக்குலையுமே நம்ம பார்க்கலாம். இருக்கிற கட்சியில் பிரதான கட்சினா திமுக மட்டும்தான். அதில் இருக்கிற காங்கிரஸுக்கு பட்டி தொட்டிகளில் இன்றைக்கு ஆட்களே கிடையாது. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுகளுமே இன்றைக்கி களத்தில் இல்லை. எஞ்சி இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லாக காட்டிக்கிற மாதிரி சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. மதிமுகவில் யாருமே கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலை பார்க்குற பொழுது விடுதலை சிறுத்தைகள்லையுமே அவர்கள் சார்ந்திருக்கிறதா சொல்லக்கூடிய சமுதாயத்தில் அனைத்து கட்சியிலையுமே இருக்காங்க. அதனால் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க கூட்டணியை நாங்கள் எப்படியாவது தன்னகத்தே கையில் வச்சுருக்குறோம், அதனால் நிச்சயமாக கூட்டணி உடையலை, நாங்கள் எப்படி மீண்டும் வந்துடுவோங்கிறது திமுகவுடைய மனக்கணக்கு மக்கள் மத்தியில் அது பொய்க்கணக்காக தான் முடியும். ஊடகங்களின் சுதந்திரம் எப்படி உள்ளது? தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிறப்ப ஏதாவது ஒரு சம்பவம், அதாவது தன்னிச்சையாவோ தனிப்பட்ட முறையில் ஒரு விவாகரத்தினால தனிப்பட்ட பிரச்சனைகளால் ஏதாவது ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் இந்த திமுகவில் இருக்கிற கூட்டணி இருக்கிற கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், வைகோ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கூடிக்கிட்டு ஆங்காங்கு குரல் எழுப்புவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக சில ஆதரவாக டிவிகள் இருக்காங்க. அவங்களும் விவாதம் நாள் முழுவதும் நாள் கணக்காக வாரக்கணக்காக சொன்ன செய்தியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தினசரி நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தினசரி நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக வாய்மூடியாக அனைத்து டிவியும் இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு அமலாக்கத்துறை 1000 கோடிக்கு மேலே டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆனால் அது சம்மந்தமாக ஒரு டிவி கூட பேசலை. அதனால் தமிழகத்தில் ஊடகங்கள் முதலமைச்சருடைய கையில் கட்டுப்பட்டு வாய்மூடி மௌனிகளாக இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காவல்துறை சுதந்திரம் எப்படி உள்ளது? காவல்துறையினுடைய சுதந்திரமும் இன்றைக்கு பறிபோய் இருக்குது. சட்டம் ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குது. நீங்கள் பட்டப்பகலில் யாரும் பயணித்து போக முடியலை. பட்டப்பகலில் வெட்டக்கூடிய நிலைமை, கொலை செய்யக்கூடிய நிலைமை. ஒரு ஓய்வு பெற்ற காவல் அலுவலர் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கொலை செய்யப்படுறாங்க. இளைஞர்கள், பள்ளி மாணவனை ஒரு பேருந்தில் இருந்து இறக்கி விட்டு கையை வெட்டி தலையில் காயப்படுத்தி சாகிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்படிலாம் பார்க்குற பொழுது காவல்துறை வேடிக்கை பார்க்குதா, இல்லை காவல்துறை ஸ்டாலின் அவருடைய ஏவல் துறையாக இருந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா, இல்லை கிச்சன் கேபினட்டுன்னு சொல்லக்கூடிய திமுக கோபாலபுர கிச்சன் கேபினட்டுக்கு கட்டுப்பட்டு காவல்துறை இருக்காங்கிறது, சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறை இவ்வளவு கட்டுப்பாடாக அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை தருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். தற்கொலை மரணங்கள் ஏன்? தமிழகத்தில் இன்றைக்கி நிறைய தற்கொலை மரணங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது குடும்ப பிரச்சனைகளே நடக்குதுன்னு சொல்கிறாங்க பத்திரிகை செய்திகள். அதிகமாக பார்த்தா சாமானியர்களுடைய கடன் பிரச்சனைகளால் தற்கொலை மரணங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தி நஷ்டத்துக்கு போனவங்களும் தற்கொலை மரணங்களுக்கு ஆட்படுற சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அதே போல் உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்க கொஞ்சோண்டு மதிப்பெண் குறைஞ்சாலும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய செய்திகளெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் தமிழக முதல்வருக்கோ தமிழக அரசுக்கோ இதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லி அவங்க புறந்தள்ளிட முடியாது. அனைத்துக்குமே தமிழக அரசு தான் பதில் சொல்லி ஆகணும். ஒரு சாமானியர்கள் கடன் தொல்லையால் செத்து போகிறான்னா குடும்பங்களில் என்ன அவன் உடனடியாக சாக மாட்டான். ஒன்று கந்து வட்டி கொடுமையால், அல்லது வட்டி கட்ட முடியாமல் கடன் வாங்கினவன் அசடுக்கு மீறி வட்டியை வசூல் பண்ணி அவனை தொந்தரவு பண்ணி அவனுடைய இருப்பிடத்தை கையகப்படுத்தியிருப்பாங்க, வேலை செய்கிற இடத்த கையகப்படுத்தியிருப்பாங்க, அவன் விவசாய நிலத்தை கையகப்படுத்தி இதுக்கு சம்மந்தமாக போய் அவன் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருப்பான், கலெக்டரேட்டில் கொடுத்துருப்பான். யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, செவிமடுத்திருக்க மாட்டாங்க. அதன் பிறகு தான் வேறு வழி இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமைக்கு, குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமைகளெல்லாம் தமிழகத்தில் அடிக்கடி பார்க்குறோம். இந்த நிலையை மாறுவதற்கு அவர்கள் ஏதேனும் புகார் கொடுக்குற ஆரம்பத்திலே பிரேமபேசி இருக்கையிலேயே அதில் நடவடிக்கை எடுத்து விட்டால் இது மாதிரியான மரணங்களை தவிர்க்க முடியும். அதை ரெவன்யூ அத்தாரிட்டியோ போலீஸோ எடுக்கிறது இல்லை, அதை கண்டுக்கிறதும் இல்லை. இந்த அமைச்சர்களோ இந்த அமைச்சரவையோ கண்டுக்கிறது இல்லை. அதனால தான் தற்கொலை மரணங்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது.
சாமானியனின் நிலை திமுக ஆட்சியில் எப்படி உள்ளது? திமுக ஆட்சியில் அவங்க குடும்பம், அவங்க பேரம்பேத்தி, இளவரசர், பாசறை அவங்க தான் செல்வாக்காக இருக்காங்க. சட்டப்பையில் நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. மந்திரிகள்லாம் குறுநில மன்னராக இருக்காங்க. மாவட்ட செயலாளர்லாம் குறுநில மன்னராக இருக்காங்க. ஒன்றிய செயலாளர்கள் நிலக்கலார் மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய மயங்க கொள்ளையடிக்கிறாங்க. இவர்கள் கொள்ளையடித்து எப்படியாவது கோடி கோடியாக சேர்த்து 500 1000 பிச்சை காசை மக்கள் மத்தியில் கொடுத்து எப்படியாவது சட்டமன்றத்தை விலைக்கு வாங்கினதே அவருடைய நோக்கம். சாமானியர்கள் படும் பாடு என்பது மிகுந்த கஷ்டம். சென்னை நகரங்கள்லாம் இன்றைக்கும் கொசுக்கடியில் படுத்து கிடக்கிறாங்க. வசிக்கிறதுக்கு வீடு இல்லை, சாப்பாடு கிடையாது, ரேஷன் கடையில் முறையான பொருள் கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமப்படுறாங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. எங்கு பார்த்தாலும் விலைவாசி, அரிசி விலை 70 ரூபா வரைக்கும் போகுது. பருப்பு விலை வாங்க முடியல, காய்கறி வாங்க முடியல. இப்போ சாமானியன் அவனுக்கான கிடைக்கிற சம்பளமும் ரொம்ப சொற்பம். அந்த சம்பளத்தில் அவன் குடும்பத்தை நடத்த முடியாமல் தான் அவன் கடனுக்கு தள்ளப்படுறான். அந்த சூழ்நிலைகளில் தான் அவன் தற்கொலைக்கு வரான். ஆக இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சாமானியர்களுக்கான அரசாங்கமாகவும் இல்லை, சாமானியர்களுக்கான பாதுகாப்பு அரசாங்கமாகவும் இல்லை, சாமானியர்களுக்கான ஏமாற்றத்தை தரக்கூடிய அரசாங்கமாக இருக்குது. சாமானியனை மூளையை மழுங்க வச்சு எப்படியாவது சிந்திக்க விடாமல் அவனை டாஸ்மார்க்கில் மூழ்கடிக்க வச்சு குடித்து அவனை அழிய விட்டுட்டு இளம் விதவைகள் எண்ணிக்கையை கூட்டி அவர்கள் சிந்திக்க விடாமல் இருந்தால் அவங்கள்ட்ட இருந்து ஓட்டு வாங்கிடலாம், இந்த காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடுங்க ஒரே எண்ணம் தான் இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் திமுக கூட்டணி என்பது சிதைந்து எதிர்காலத்தில் 2026 திமுக ஆட்சி மறைந்து புரட்சித் தமிழர் எடப்பாடியுடைய ஆட்சி வருகிற பொழுது தான் சாமானியர்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.